திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. யாருடைய விமர்சனங்களை பத்தி நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அப்படிதானே சார் சொல்றாங்க. அதிமுக கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. புதுசா வந்தவங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். பழைய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் புதிய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்ணாம அவங்க அரசியல்ல இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. திமுக விமர்சனம் பண்ணினா மட்டும்தான் அவங்க அரசியல் களத்துல நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திமுக விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது யதார்த்தமான ஒரு சூழல். எந்த கட்சியா இருக்கட்டும், நேரடியாக பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல புதிய கட்சிகளா இருக்கட்டும், யார் எடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே கருத்து திமுக திமுக திமுக. ஆக மக்களிடத்தில் ஒரு வலுவான இயக்கமாக, ஒரு நல்லரசு நடத்தக்கூடிய ஒரு சிறப்புமிக்க முதலமைச்சராக, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால யாருடைய விமர்சனங்களை பத்தியும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய கருத்துக்களா இருந்தா நிச்சயமா நாங்க அதை காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்வதற்கு முயற்சி எடுப்போம். எல்லாரும் அப்படிதானே சார் சொல்றாங்க. அதிமுக கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. புதுசா வந்தவங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. இன்னும் கட்சிகள் யார் எடுத்தீங்கன்னாலும் அவங்க அந்த கருத்துக்களை தானே சொல்றாங்க. அதனால மக்களிடத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் நான் சொல்றேங்களா, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் வளர்த்திருக்கிறார். பிஹைண்ட் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.